ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் ரத்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளாம் வாத்தியாருடைய ரசிகர்கள். வாத்தியார்னா என்ன? பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு பாடத்தை எடுப்பார். ஆனால் நம்முடைய வாத்தியார் புரட்சி தலைவர் அவரும் நல்ல சிந்தனைகளும் போதனைகளும் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். சாதாரண தலைவர் அல்ல, இந்த பூ உலகம் காணாத ஒரு தலைவர், மிகப்பெரிய தலைவர். அவர் திரைப்படங்களில் ஒருவரை எதிரி என்று கருதி அவர் அடித்த பிறகு கூட சண்டை காட்சிகளில் அவரை போய் காப்பாற்றுவார். அதுதான் தலைவருடைய பண்பு. அது போன்ற காட்சிகளில் தான் தலைவர் ஒப்பந்தம் செய்வார். மது குடிப்பதோ புகைப்பிடிப்பதோ அவருடைய திரைப்படங்களில் இருக்காது. நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் பாடல்கள் வழியாக நமக்கு பாடத்தை எடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பாடலில் ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார். மண் வெட்டி கையில் எடுப்பார் சில பேர், மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தான் அறிய மறந்திருப்பார். வந்து 8 வீட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். வந்து 8 வீட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்யும் எண்ணம் வருமோ? அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காப்புல. நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதையும் செய்யக்கூடாதுன்னு புரட்சி தலைவர் அவர்கள் நமக்கு எடுத்து இருக்கிறார். ஆனால் இப்போ இருக்கிற விஷயத்த பாத்தீங்களா? ஒருத்தர் அழிச்சிட்டு தான் இன்னொருத்தர் வாயலான்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இந்த பாட்டு சம்மந்தப்படுத்தி இப்போ நடந்துகிட்டு இருக்க அரசியல் சூழ்நிலையில் ஏதாவது உங்களுக்கு தோன்றினால், இந்த பாடலுக்கு தகுந்தபடி ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருந்தால் தயவு செய்து கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.